ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இது 2025ஆம் ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி ராசி பலன்கள் சம்பந்தமான கண்டென்ட். இந்த பதிவில் 15/5/2025 அன்று அதிகாலை 1:50 மணிக்கு, அதாவது 14/5/25 48 நாழிகை 58 வினாடி, அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு மேலே 1 மணி 50 நிமிஷங்கும் போது 15/5/25 1 மணி 50 நிமிடம் ஏஎம்க்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ரிஷபத்தில் பகை நிலையில் சஞ்சரிச்சுட்டு இருந்தவர் திரும்ப மிதுனத்துக்கும் பகை நிலைக்கு தான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது எவ்வளவு நாட்களுக்கு அங்கே இருப்பார், என்ன பலன்களை கொடுப்பார், இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான விஷயங்களில் பொதுவாக குரு பார்த்தா கோடி நன்மைன்னு இருக்கு. குரு பார்க்கும் இடமெல்லாம் சிறப்பு பெறும்னு இருக்கு. குரு பிரப்பு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் திக்பலம், ஆனால் கோட்சாரத்தில் ராசியில் இருந்தால் அது ஜென்மம் பலவீனம். இப்படி கணக்குகள் இருக்குது. நாம் பார்க்கறது கோட்சார பலன்கள். இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள். பொதுவாக குரு தன்னுடைய காலதேவனுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உலகத்தில் 7ஆம் இடம்னா சுப நிகழ்வுகள் நிறைய நடக்கும், திருமண நிகழ்வுகள் நிறைய நடக்கும் பொதுவாக. அதோட 9ஆம் இடம்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பலம் பெறும். 11ஆம் இடம்னா லாபங்கள் செய்தொழில்களில் பொதுவாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக குருவோடைய பார்வையால், குரு இருக்கக்கூடிய நிலையை விட பார்வையால் பொதுவாக உலகத்துக்கு நன்மைகளை அவர் செய்வார். மற்ற கிரகங்கள் தீமை செய்தாலும் அதை சரி செய்வார். ஆக மங்களகரமான காரியங்களை இந்த குரு பயிற்சியால் அதிகம் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதில். அப்போ தங்கம் போன்ற பொன் ஆபரணங்கள் அது விலை உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது மதிப்பு கூடும்ங்கிற வார்த்தை தான் சொல்ல முடியும். அது மதிப்பு கூடும். அது தவிர கல்வி சம்பந்தமான விஷயங்களில் புதிய முறைகள் கொண்டு வரப்படலாம். நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தங்களும் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகலாம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பொதுவான விஷயத்தில் இந்த குரு பகவான் கொடுப்பார். அந்த குரு பகவான் எவ்வளவு நாட்களுக்கு அந்த வீட்டில் இருப்பார் அப்படின்னா, மிதுனத்தில் 19/10/25 வரைக்கும் இருப்பார். இன்னுங்க 1 வருஷம் தானே குரு ஒரு வீட்டில் இருப்பார். நீங்கள் சொல்கிறது 5 மாதம்தான் இருக்குது அப்படின்னா அதிசாரமாக வேகமாக 1 வருஷம் ஒரு வீட்டை கடக்க வேண்டியதுக்கு பதிலாக 5 மாதங்களில் அந்த மிதுன வீட்டை கடந்து கடகத்துக்குள்ளே 19/10/25க்கு போயிடுவார். இதுக்கு பேர் அதிசாரம்னு அர்த்தம். அதிசாரமாக அவர் கடகத்துக்குள்ளே போவார். அப்போ பெயர்ச்சி ஆவார்னு அர்த்தம். 19/10/25 கடகத்துக்கு பயிற்சி ஆவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12வது மாதம் 4ஆம் தேதி ஒரு 2 மாதத்தில் 19/10 அதில் ஒரு 11 நாள், அப்புறம் 11வது மாதம் 12வது மாதம் 4 நாள், அந்த 4/12/25 திரும்பி பின்னாடி மிதுனத்துக்குள்ளேயே வக்ர பயிற்சியாகி வந்துடுவார். ஆக ஒரு 2 மாதம்னு கணக்கெடுத்துக்கிறத விட ஒரு 11/15 ஒரு 45 நாட்களுக்கு கடகத்துக்குள்ளே அதிசாரமாக போய் சஞ்சரிச்சுட்டு திரும்ப பின்னோக்கி
வந்து மிதுனத்திலே சஞ்சாரம் பண்ணி அதுக்கப்புறம் 2026 5ஆவது மாதம் கடகத்துக்குள்ளே போய் அப்புறம் நிரந்தரமாக சஞ்சரிப்பார். அது நாம் அப்புறம் கடக பயிற்சி பார்த்துக்கலாம். அப்போ இந்த அதிசார பயிற்சியும் பின் வக்ர பயிற்சியும் திரும்ப பயிற்சியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வருஷம் ஒரு வீட்டில் இருக்கிறதுல ஒரு 45 நாள் மட்டும் 19/10/25 4/12/25 அதிசாரமாக கடகத்துக்குள்ளே போய் திரும்ப மிதனத்துக்கு வரும்போது சில ராசிகளுக்கு இப்போ சொல்கிறதுக்கு மாற்றான பலன் இருக்குது. அது அப்போ ஒரு பயிற்சி பலன், அதிசார பயிற்சி பலன் போட்டு அது சொல்லுவோம். இப்போது இந்த பயிற்சி பலன்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் குருன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறார். ஆண் கிரகத்தில் நெடிய வடிவம், உயரமானவர். அவர் பாசை என்ன அப்படின்னா சமஸ்கிருதம். சார் இதிலெல்லாமா வேறுபாடு அப்படின்னா அது இருக்குது, அதை சொல்கிறோம். மஞ்சள் நிறம் அவருக்கு உகந்தது. ஏன் சிவப்பு நிறம் உகந்தது இல்லையான்னு கேட்கக்கூடாது, இருக்கிறது அதுதான். அவருடைய ஜாதி பிராமண ஜாதி. சார் இதுக்கு கூட ஜாதி கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னா அது இருக்குது, சொல்கிறேன். சௌமிய குணம், வடக்கு திசை அவருக்குரிய திசை, புஷ்பராக கல் அவருக்குரிய கல். பிணி வாதம் சம்பந்தப்பட்ட நோயை கொடுக்கக்கூடியவர், மங்களகாரகன் தான். தெய்வம் பிரம்மா. நிறம் மஞ்சள். சேத்திரம் திருச்செந்தூர் ஆலங்குடி சேத்திரம். அவருக்கு அரசு இலை தான் சமித்தா இருக்குது, கொண்டைக்கடலை மாலை போடுறது. வாகனம் யானை வாகனம். தித்திப்பு சுவை அவருக்குரியது. உலோகத்தில் நகை, அதான் பொன். சஞ்சாரம் ஒரு வருஷம் சஞ்சரிப்பார். சில சமயம் அதிசாரமாக 5 மாதத்தில் அடுத்த வீட்டுக்கு போவார். இதுதான் அவருடைய அமைப்பு. அந்த அவருடைய மந்திரம் பார்த்திங்கன்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன்னு சொல்லி வழிபடலாம். குருவோட ஓரைகளில் வியாழக்கிழமை குருவை வழிபடுறவங்களுக்கும், ஆலங்குடியும் திருச்செந்தூர் போய் வழிபடுறவங்களுக்கும், குருவை மதித்து நடக்கிறவங்களுக்கும் நன்மைகள் செய்யும். குரு பிறப்பு ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு அதிக நன்மையை தரும். பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, ஒரு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வச்சு நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குரு வலிமையாக உள்ளவங்களாக இருப்பாங்க. அது உங்கள் ஜாதகத்தில் தனியாக பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கணுன்னா 9842236995 என்னோடய எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், 10 பிளேஸ் நம்ம ஜாதகத்தை முழுமையாக பார்த்துக்கலாம். இதே நம்பர் தான் கூகுள் பே நம்பர். அதுக்கு நம்ம தேவையான சொல்லக்கூடிய அந்த கட்டணத்தை போட்டால் நம்ம பேசிக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா இந்த வர சித்திரை 31 இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய இந்த நிலையில் யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒவ்வொரு ராசிக்கான நிலையை பார்க்கும்போது அதில் மேச ராசிக்கு இந்த 2025 குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம முதலாக பார்த்துட்டு அதிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி, அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். மேச ராசிக்கு 2025ஆம் ஆண்டு 5ஆவது மாதம் 15ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி அதிசாரமாக போகிறதுக்கு முன்னாடி அந்த 5 மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது, அந்த அதிசாரம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுங்கிற அடிப்படையில் 45 நாள் விட்டுட்டு நம்ம ஒரு வருஷத்துக்கான பலனை எடுத்துட்டோம்னா, குரு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அவ்வளவு சிறப்புக்குரிய இடம் அல்ல. குரு எப்பவுமே 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் அதிக நன்மைகளை தருவார். ஆனால் 3ஆம் இடத்துல பிரமாதமான நன்மைகளை தரமாட்டார். பற்றாக்குறையும் கொஞ்சம் சிரமங்களும் கொடுப்பார். தவிர 7 சனியும் சேர்ந்து வர்றதுனால ஏற்கனவே கடந்த வருஷம் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள், சுபகாரிய நிகழ்வுகள், வாகனம் எடுக்கிறது, பூமி கலார் பண்ணுறது, சொத்து வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வெளியூர் பயணங்கள், கல்வியில் நன்மை, எளிதாக உங்களுக்கு கல்வியில் மெரிட்லேயே இடம் கிடைக்கிறது, ஆபரண சேர்க்கை, குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் சுபகாரியம், விருதுகள் பெறுறதுன்னு நன்மைகளை கொடுத்தவர். இந்த வருஷம் அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தாமதப்படுத்துறது,
தடைப்படுத்துறதுன்னு 3ஆம் இடத்துல அவர் செய்வார். ஆனாலும் அவருடைய பார்வை படக்கூடிய இடமான 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இருக்கிறதுனால இந்த பார்வையினுடைய பலனால் பலவீனங்களை சரி கட்டுவார். இப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இணையால் நன்மை நடக்கும். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தையால் நன்மை நடக்கும். 11ஆம் இடத்தை பார்க்கும்போது மூத்த சகோதரத்தாலையும் செய்தொழில் லாபத்தினாலையும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவார். ஆக இந்த வருஷம் 2025 குரு பயிற்சி மேசராசிக்கு மிகச்சிறப்புக்குரிய பலன்களை கொடுக்காட்டியும் பலவீனங்களை அதிகம் செய்ய மாட்டார். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றதும், ஒரு முறை திருச்செந்தூர் போய் முருகனை வழிபட்டு வர்றதும் பலவீனங்களை போக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். ரிஷபராசிக்கு 15/5/2025 குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னா, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக 12ஆம் இடம், 1ஆம் இடம், 2 வருடங்கள் உங்களுக்கு பாதகத்தை செய்தவர் இந்த வருடம் சாதகத்தை செய்ய போகிறார். சாதகமான நிகழ்வுகளை பண்ண போகிறார்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணம். 8ஆம் இடத்தை பார்க்குறார், ஆரோக்கியம் பெருகும். 6ஆம் இடத்தை பார்க்குறார், கடன் அடைபடும். 10ஆம் இடத்தை பார்க்குறார், தொழில் சிறப்பாக அமையும், குடும்பத்தில் சுபம் நிகழும். ஆக சனியும் மிக அற்புதமான இடத்துக்கு வரக்கூடிய நிலை இருக்கிறதுனால திசாபுத்தி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா ரிஷபராசிக்கு 2025 5ஆவது மாதம் குரு பயிற்சி மிக மிக அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும், விருதுகள் கிடைக்கும், அரியர்ஸ் இருந்தால் கிளியர் ஆகும், வழக்குகள் முடிவுக்கு வரும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், திடீர் பிரபலமாகக்கூடிய யோகம் வரும். ஆக குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக தடை இருந்தவங்களுக்கு கிடைக்கும், ஆரோக்கியத்தில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு சரியாகும். எப்பவுமே ஒரு வருஷம் டு ஒரு வருஷம் நல்ல இடத்துக்கு வரக்கூடிய குரு கடந்த 2 வருஷமாக அவங்களை சோதிச்சிட்டார். இந்த வருஷம் சாதிக்க வைப்பார். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக நீங்கள் எப்பவுமே மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபடுங்க, நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு, மிதுன ராசிக்கு 2025 மே 15ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னா, கடந்த வருஷம் விரயத்தில் இருந்தார், இந்த வருஷம் ஜென்மத்துக்கு வரார். ஜென்ம குரு ராமர் வனவேசம்னு சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் சிரமங்களை கொடுக்குமா சார் அப்படின்னா, 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 3 இடங்களுக்கான பார்வைகள் அற்புதமாக இருக்கிறதுனால இந்த பலவீனங்கள் சரியாகும். அதாவது இருட்டானாலும் உங்கள் வீட்டில் லைட் இருக்குது, ஆக நீங்கள் வெளிச்சத்தில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருட்டானாலும் உங்கள் வாகனத்தில் லைட் இருக்குது, உங்கள் பயணம் தடைபடாதுங்கிறது அந்த பார்வையுடைய பலன்கள். சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால இந்த குருவோடைய பலவீனங்களை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கும், கடன் வாங்கி ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும். ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் கூடுதல் செலவு தவிர்க்கலாம். படிக்கிறதுல கூடுதலாக படித்தா மெரிட்டில் வந்தால் நம்ம காசு செலவு பண்ண வேண்டியது வராது, டொனேஷன் கொடுக்க வேண்டியது வராதுங்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒருத்தருங்கிறது 2 பேர்த்து விசாரித்து ஒன்று பண்ணணும். டக்குன்னு கொண்டு போய் விலை எச்சா கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யோசித்து ஆலோசித்து ஒவ்வொன்றையும் செஞ்சால் இந்த குரு பயிற்சி பலவீனப்படாது. இருக்கிற பதவியை தக்க வச்சுக்கணும், புதிய பதவிக்கு முயற்சி எடுக்கக்கூடாது. அது 19/10/25 5 மாதத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த இடத்துக்கு உங்களுக்காகவே அவர் வேகமாக போய் இருப்ப நான் சீக்கிரம் போய் உனக்கு நல் பலன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்மத்திலிருந்து சீக்கிரமாக ஓடுறார். ஆக இந்த ஜென்மத்துக்குரிய பலனை அவர் வேகமாக போகிறதுனால முழுமையாக அவரால் செய்ய முடியாது. ஆனாலும் அப்போ நற்பலன் செய்ய மாட்டார்னா நற்பலன் செய்கிறவங்களுக்கு செய்வார், வேகமாக செய்வார். கெடுபலன்களாக இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக செய்ய முடியாது. இருந்தாலும் 5 மாதம் கழித்து உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் ஒரு வரனே ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 5 மாதம் கழித்து திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி, மண்டபம் கிடைக்கல, ஏதோ ஒரு காரணம், பையன் வெளிநாட்டிலேருந்து வரல,
இல்லை பொண்ணு படிப்பு முடிக்கணும், இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போகலாம். ஆனால் அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க பார்க்க ஜென்மத்திலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால, ஆக முடிவுகள் எடுத்துருவீங்க, ஆனால் அந்த காரியம் முடிக்கிறதுக்கு தாமதமாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கொடுக்கும். பேங்க் லோன் சாங்ஷன் ஆயிரும், ஆனால் கொஞ்சம் தாமதமாகும். பூமியை விற்றுரும், ஒரு 6 மாதம் கழித்து எழுதிக்கிறேன்னு அக்ரிமெண்ட் போடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கொஞ்சம் தாமதமாகும். ஆக தாமதமாகவே ஒழிய இந்த குருபெயர்ச்சி எந்த காரியத்தையும் தடைப்படுத்தாது. ஆக இந்த குருபெயர்ச்சியினுடைய பலவீனங்களை சரி செய்ய நீங்கள் பிரம்மாவை நீங்கள் வளர்பிறை திரையோதசி திசை தீதி அன்னைக்கு, அதாவது பிரதோஷம்னு சொல்லுவாங்க, வளர்பிறை பிரதோஷத்தன்னைக்கு பிரம்மாவுக்கு தாமரத்தண்டு திரியில் நெய் தெய்வம் போட்டு வழிபட்டீங்கன்னா, பசு நெய் தெய்வம் போட்டு வழிபட்டீங்கன்னா இந்த குருவுடைய பலவீனங்களை நிவர்த்தி செய்யும். அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சந்திரன். கடக ராசிக்கு அஷ்டம சனியில் அகப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறவங்களுக்கு குரு இந்த ஒரு வருஷமாக நல்ல இடத்துல இருந்து அந்த அஷ்டம சனியோட பாதிப்பை சரி கட்டினார். அதாவது இருட்டை ஃபுல் மூன் சரி பண்ணுற மாதிரி பண்ணார். சுபகாரியங்களை பண்ண வச்சுருப்பார். ஆனால் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருப்பீங்க. கடைசி நேரத்தில் பணம் பற்றாக்குறை, இல்லை கடைசி நேரத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை, முடிவெடுத்த பின்னாடி முடிவெடுத்தது இல்லை குழப்பங்கள், இப்படியெல்லாம் சில பேருக்கு கொடுத்துருக்கு. ஆனாலும் இந்த குரு பயிற்சி விரயத்துக்கு வருது. 5 மாதம் தாங்க இருக்குது. அப்புறம் ஜென்மத்துக்கு மறுபடியும் திரும்ப போய் அந்த 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணும். ஆனாலும் விரைய குரு 9க்கு அதிபதி ராசிக்கு ஒரு சுமாரான பலன், கூடுதல் செலவுகளை கொடுப்பார். ஏற்கனவே செலவு தான் சார், இன்னும் செலவு பண்ணால் என்ன பண்ணுறது? ஒரு செலவை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும்போது செய்தொழில் லாபத்தினால கடன் அடைக்கிறத விட விரயத்தினால கடன் அடைக்க வைப்பார். ஆக விரயத்தில் குரு வரும்போது சுப விரயங்கள் ஏற்படும். ஒரு குழந்தைக்கு திருமணம், குழந்தைன்னா பெண்ணோ ஆணோ உங்கள் குழந்தைகளுக்கு, எப்பவுமே பெற்றோருக்கு குழந்தைகள் தான், அவங்களுக்கு திருமண காரியத்துக்காக ஒரு விரயம் பண்ணுறது, இப்படி ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு விரயம் பண்ணுறது, வீடு கட்டி கடனானதுக்காக ஒரு விரயம் பண்ணுறது, இப்படி ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு விரயம் பண்ணுறது, இப்படி தொழில் விருத்திக்காக விரயம் பண்ணுறது, புதுசாக தொழில் தொடங்குறதுக்காக விரயம் பண்ணுறது, கல்வி செலவுக்காக விரயம் பண்ணுறது. குரு விரயம்னா கல்வி செலவுக்காக விரயம் பண்ணுறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும். கொஞ்சம் மார்க் கம்மியாக போச்சுங்க, நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்சம் பணம் கட்டி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்த்தணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி காசு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அரசியலில் புதுசாக பதவி கிடைக்கும்போது என்ன ஆகும், அதுக்காக செலவு பண்ணுறது, அது ஒரு சுப செலவு, பதவிக்கான செலவு. இப்படிப்பட்ட செலவுகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது. அது சுப விரயங்களுக்குரிய குரு பயிற்சியாக இருக்குது. கடனை அடைக்கிறதுக்கான குரு பயிற்சியாக இருக்குது. விரயத்தால் கடன் அடைக்கக்கூடிய குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால அது ரொம்ப யோசித்து நிதானித்து, அந்த விரயத்துக்கு கூட அவசியமான யோசித்து விசாரித்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்தால் இந்த குரு பயிற்சி கூட நீங்கள் வெல்லலாம். திசாபுத்தி நல்லா இருந்தால் இது பலவீனங்களை அது சரி செய்யும். அதை நீங்கள் முழுமையாக ஜாதகம் பார்த்துக்கணும். இந்த வருஷம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் என்ன, குரு உங்களுக்கு எப்பவுமே முருகக் கடவுள். சஷ்டி கவசம் படித்து நீங்கள் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பலவீனங்கள் அகலும், குரு பயிற்சியினுடைய விரயத்தன்மையும் குறையும். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதமும் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். சிம்ம ராசிக்கு 3வது மாதத்துலேருந்து அஷ்டமத்துக்கு சனி வரப்போகுதுங்கிறது தான் உங்களுக்கு கவலையாக இருக்கும். அஷ்டம சனினாலே ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அஷ்டம சனியில் நிறைய பேர் ரொம்ப நல்லாமல் இருக்காங்க. திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க, குரு நல்ல இடத்துல இருந்தால் சரியாயிரும். அஷ்டம சனின்னா இருட்டுனா, குரு நல்ல இடத்துக்கு வந்ததுன்னா அந்த இருட்டை சரி கட்டிடும். ஆக குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு 11ஆம் இடமான லாபத்துக்கு வருது. 3ஆம் இடமான துணிச்சல் ஸ்தானத்தை பார்க்குது. 5ஆம் இடமான புத்திர பூர்வீக ஸ்தான அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்குது. உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குது ராசிக்கு. 7ஆம் இடங்கிறது சுப நிகழ்வுகள், திருமண காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆக சுப நிகழ்வுகளுக்காக அஷ்டம சனி இருக்கும்போது குருபலம் எப்படி இருக்குன்னா,
சுப நிகழ்வுகளுக்கு யோசிக்காமல் செலவு பண்ணுவீங்க, கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க, ஆடம்பரமாக செலவு பண்ணுவீங்க. இப்படி கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆனாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 11ஆம் இட குரு பயிற்சி லாப குருவாக வந்திருக்கிறதுனால செய்தொழிலில் லாபம் கொடுக்கும். அஷ்டமசனி இருந்தால் அது செலவு கொடுக்கும். ஆனால் செலவு வரும்போது வரவும் இருந்துச்சுன்னா அது சமப்பட்டுக்கும், பாதிப்புகளை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஆக இந்த 5 மாதத்துக்குள்ள குடும்பத்தில் சுப நிகழ்வு, திருமணம் முடிவாகிறது, குழந்தை பாக்கியம், வெளியூர் வெளிநாட்டு பயணம், இப்படி வேலையில் ப்ரொமோஷன், தேர்தலில் வெற்றி, அரசியல் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள், வரவேண்டிய பணம் வர்றது, கொடுக்க வேண்டியவங்க கொடுக்க முடியறதுன்னு சொல்லி இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுன்னு சொல்லி, சமுதாயத்தில் அந்தஸ்து கூடுறதுன்னு சொல்லி செலவுகள் அதிகரிக்குமே ஒழிய, ஆனால் மதிப்பு கூடக்கூடிய குரு பயிற்சியாக சிம்ம ராசிக்கு 2025 5ஆவது மாதம் 15ஆம் தேதி ஏற்படக்கூடிய குரு பயிற்சி இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக சிவபெருமான். அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் இந்த கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கிறது ஒரு விசேஷம். சனி 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போவார். குரு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போவார். இந்த இடம் கொஞ்சம் அவ்வளோ பெட்டரான இடம் இல்லை. 10ஆம் இடம் பார்வைப்படக்கூடிய இடம் 2ஆம் இடம். இப்போ குரு நல்ல இடத்தில் இல்லாமல் பார்வைப்பட்டால் கடன் கிடைக்கும், கடன் வாங்கி ஒன்றை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப செலவுகளை கடன் வாங்கி நடத்தும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குது. சத்துருக்களை, நோயை கட்டுப்படுத்தும், கடனை அடைக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. புதுசாக பதவி கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், உடல் சுகம் பலவீனப்பட்டால் அது சரியாகும். ஆக 10ல் குரு அவ்வளோ சிறப்பில்லைனாலும் அதனுடைய பார்வை படக்கூடிய இடம் நல்லா இருக்குது. கொஞ்சம் எதிரிகள் வலுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கூடுதல் செலவு வைக்க பார்ப்பாங்க, அல்லது குடும்பத்தில் மற்றவங்களுக்கு ஏதாவது சுப நிகழ்வுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க, அல்லது சொத்துக்கள் வாங்கி கொஞ்சம் கடன் படுவீங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுக்க பார்க்க 7ல் சனியும் வர்றதுனால இணையோட முரண்பட்ட கருத்து வரும். கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் சாணக்கியர், சாணக்கியமாக போய் இந்த குரு பயிற்சியினுடைய பலவீனங்களை சரி கட்டுவீங்க 5 மாதம். அதுக்கப்புறம் அதிசாரம் ஒரு 45 நாள் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுப்பார். ஒரு 12 மணிக்கு சூரிய உதயமாகி ஒரு 2 மணி நேரம் இருந்தால் எப்படி இருக்குது, நம்ம பயணம் ஈஸியாகிருங்கிற மாதிரி அப்படி வேகமாக போய் ஒரு 45 நாள் நன்மை செய்வார். அப்புறம் திரும்பி மறுபடியும் அந்த அடுத்த 5ஆவது மாதம் வரைக்கும் இருந்து அப்புறம் பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே உங்களுக்கு சிறப்பு செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி, போன குரு பயிற்சிக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சுமார் தான் எடுத்துக்கணும். இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும், வருடம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் போய் வழிபடுறதும் இந்த பலவீனங்களை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு. அது தவிர நீங்கள் பெருமாளை குருவாக நினச்சி பக்கத்தில் பெருமாள் இருந்தாருன்னா தினசரி கூட வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை கூடுதலாக்குவார். இந்த வானமண்டல குருவோட இயக்கத்தினுடைய சஞ்சாரத்தினுடைய பாதிப்பை அவர் சரி செய்வார். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இவர் உங்களுக்கு அசுர குரு தான் ராசி அதிபதி. தேவகுரு போன ஒரு வருஷமாக 8ல் இருந்துட்டு கொஞ்சம் நெருக்கடிகள், சிரமங்களை கொஞ்சம் கொடுத்தார். அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். அற்புதம். சனி வேற 6ஆம் இடத்துக்கு வருது. இந்த வருஷம் உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமான வருஷமாக எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படும், மதிப்பு கூடும், மதிப்பெண்கள் கூடும், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும், விருதுகள் கிடைக்கும், அரசியலில் மிகச்சிறந்த வெற்றிக்குரிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். திடீர் புகழ் இருக்குது. நம்ம கும்பமேளா மோனாலிசா எப்படி எழுத படிக்க கூட சரியாக தெரியாது, எப்படி பிரபலமாயிட்டாங்க. இதெல்லாம் நேரம். இப்போ நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. திறமையற்றோருக்கும் வாய்ப்பு கொடுக்கு.
திறமை எல்லோருக்கும் வாய்ப்பு மறுக்கும். அது எந்தெந்த காலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பில் மகிழ்ச்சி, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், சுபகாரிய முடிவாகிறது. இவங்களுக்கு அப்படிப்பட்ட இடம் கிடச்சிருச்சான்னு சொல்கிற மாதிரி. எக்ஸாமில் ரொம்ப நாளாக நீங்கள் பாஸ் பண்ணாமல் இருந்தால் பாஸ் பண்ணிடுவீங்க. இப்போது ஒரு IAS எழுதுறீங்க, இப்போ CA எழுதுறீங்க, மற்ற இப்போது நீட் எழுதுறீங்க. ஒரு 2 வருஷம் எழுதி பாஸ் பண்ண முடியலன்னு இந்த வருஷம் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க. மெரிட்டில் கூட கிடைக்கும் நிறைய பேருக்கு காலேஜ் எல்லாம். அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். அரசியலில் பதவி கொடுக்கும், எலெக்ஷனில் வெற்றி கொடுக்கும். எதிர்பாராமல் பெரிய பதவி கூட கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறத விட எதிர்பாராதது அப்படி சொல்கிறதுனா உங்களுடைய ஆசைகளை விட பேராசைகளும் நிறைவேறக்கூடிய குரு பயிற்சி 2025 5ஆம் மாதம் 15ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி துலா ராசிக்கு. வழிபாடு அப்படின்னு பார்த்தா தன்வந்திரியை வழிபடுங்க, நல்லது. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதம், அனுச 4 பாதங்களும், கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு குரு எப்படி இருக்குன்னா, இப்போ சனி அஷ்டாத்தமத்திலிருந்து விலகிறது கொஞ்சம் பரவாயில்ல. குரு 7ஆம் இடத்துல போன ஒரு வருஷமாக சஞ்சரித்து புதிய வண்டி வாகனம் எடுக்கிறது, சொத்துக்கள் வாங்கிறது, வெளியூர் பயணம், செய்தொழில் லாபம், விருதுகள் வாங்கிறது, மதிப்பு அந்தஸ்து கூடுறது, உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுன்னு இருந்த நிலை மாறி 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது 2 குடையவன் 5 குடையவன் காரியங்கள் தாமதப்படுத்தும், தடைபட பார்க்க, உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுக்க பார்க்கும், செய்தொழிலில் லாபங்களை கொஞ்சம் கம்மி பண்ண பார்க்கும். போன வருஷம் 2 டன் காய்ச்ச மரம் இந்த வருஷம் 1 டன் தான் காய்க்குதுன்னு சொல்கிற மாதிரி. போன வருஷம் நல்லா விளைஞ்ச விளைச்சல் நெல் இந்த வருஷம் கம்மியாக தான் விளைஞ்சிருக்குன்னு விவசாயி சொல்கிற மாதிரி. வியாபாரி அதிக லாபம் வந்தது இப்போ கம்மின்னு சொல்கிற மாதிரி. ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் வந்தது இப்போ குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிற மாதிரி. இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு 2025 5ஆவது மாதம் 15ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு ஒரு மந்தமான போக்கு கொடுக்கும். அளவான மழை பூமிக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக கவலைப்படக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் ஒவ்வொன்றையும் பண்ணியிருப்பீங்க, அதை வச்சு நடத்திக்கலாம். எல்லாம் எப்படின்னா, ஒரு 6 மாதம் மழை பெய்யுது, அதில் தானியத்தை எடுத்து வச்சுக்கிறோம். 6 மாதம் மழை பெய்யாத போது எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி மனித வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கும். அப்போ இது புரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. நம்ம வண்டி ஓட்டும் போது ஒரே மாதிரி 100லேயே போக முடியாது. அந்த மாதிரி நின்று போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை குரு கொடுக்கும். முக்கியமாக பணப்புழக்கம் கொஞ்சம் குறையும், லாபம் கொஞ்சம் குறையும், கொஞ்சம் தேவை இல்லாமல் பண செலவுகள் கொஞ்சம் வரும், சுபகாரியம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள். இப்படிப்பட்ட நிலை. இந்த சமயத்துலேயும் திசாபுத்தி மிகவும் வலுத்துதுன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் சாதகமாக இருந்தாலும் குடும்பத்தில் சுபம் நிகழும். ஆனாலும் அதுக்கு தாமதத்துக்கு தடைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 8ல் குரு, எதிலும் கவனம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகரை குருவை எடுத்து தினசரி அருகு வச்சு விநாயகரை வழிபட்டிங்கன்னா இந்த குருவுடைய பலவீனம் சரியாகும். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி குரு. ராசி அதிபதியே போன ஒரு வருஷமாக நல்ல இடத்துல இல்லாதது கொஞ்சம் செலவு அதிகரிக்க வச்சிருச்சு, கொஞ்சம் காரிய தடை தாமதங்களை கொடுத்துச்சு. இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருந்த சனி உங்களுக்கு குருவுடைய பலவீனத்தை சரி கட்டுச்சு. இப்போ அது 4ஆம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் பலவீனம்னாலும் குரு 7ஆம் இடத்துக்கு வர்றது சாதகமாக இருக்குது. ஆக மிதுன குரு 2025 5ஆவது மாதம் 15ஆம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சியால் தனுசு ராசிக்கு நன்மைகளை வாரி வழங்கும். ராசியவே பார்க்கும், லாபஸ்தானத்தை பார்க்கும், துணிச்சல் ஸ்தானத்தை பார்க்கும், நன்மைகளை கொடுக்கும். ஆக சிறந்த குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வர்றது, செலவுகள் கட்டுப்படுறது, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், பதவி கிடைக்கிறது, அந்த பதவியால் நன்மைகள் ஏற்படுறது, கல்வியில் முன்னேற்றம், குடும்பத்தில் சுப நிகழ்வு என சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு துர்க்கை அம்மனை வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி.
உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு 15/5/25 குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னா, கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல சஞ்சரித்தார். 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது கல்வி சிறப்பு, ஒரு எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அதில் முழு மதிப்பெண், பண வரவில் தடை இல்லாமல் இருந்திருக்கும், வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இருந்திருக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கும். இந்த 7.5 சனியினுடைய தாக்கத்தில் சிறு தடை இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த 7.5 சனி முடியுது, ஆனால் குரு 6ஆம் இடத்துக்கு போகுது. 7.5 சனி முடிஞ்சு குரு 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா 6ல் குரு சிறு விபத்துக்குரிய அறிகுறிகளை கொடுக்க பார்க்கும். ஆனாலும் சனி 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால அது சரி செஞ்சிடும். அதனால் அதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. பணப்பற்றாக்குறையை கொடுக்கும் குரு, சனி அதை சமப்படுத்திடும். 3, 6, 11 சனி அற்புதம். 3ஆம் இடத்துக்கு சனி வருது குரு வீட்டுக்கு. அந்த வகையில் இந்த வருஷம் குரு பயிற்சி பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனம் உங்களை பாதிக்காது. அதாவது இருட்டு இருந்தாலும் லைட் இருக்கிறதுனால அந்த இருட்டை நீங்கள் வந்து இருட்டு வந்து உங்களை பாதிக்க செய்யாது, அப்படி சொல்லலாம். ஆனாலும் காரியத்தை தாமதங்கள் பண்ணும், தடை பண்ணாது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம். குரு புத்தி, குரு திசை நடக்கிறவங்க பார்த்துக்கணும். மற்ற திசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆக இந்த வருஷம் 2025 குரு பயிற்சி மகர ராசிக்கு 6ஆம் இட சஞ்சாரம் 5 மாதத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து 7ஆம் இடத்துக்கு 45 நாள் போகும்போது இந்த பிரச்சனையை சரி பண்ணுவார். இடையில ஒரு நன்மை ஏற்படும். அப்புறம் மறுபடியும் திரும்ப 6ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் சிரமம் கொடுக்கும். அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா அற்புதமாக இருக்கும். அது வேறு விஷயம்னா 3இல் சனியும் 7இல் குருவும் எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கும். அதனால் எதிர்பார்த்துட்டு இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பரிகாரத்திலே பெரிய பரிகாரம் பொறுத்து இருக்கிறது. இருந்தாலும் சனியோட பலம் குருவோடைய பலவீனத்தை சரிக்கட்டுங்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாதகத்தை செய்யாது, சாதகத்தை செய்யாட்டியும். ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த 15/5க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஏதோ முடிவெடுத்து அப்புறம் எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அது சனியோட நிலையால். இதுக்கு வந்து பரிகாரமாக பைரவர் வழிபாடு நல்லது. பைரவர் கும்பிடும்போது பலவீனங்கள் அகலும். அவரும் ஒரு குரு தான், சனிக்கு குரு. அதனால் குருன்னு சொல்லக்கூடியவங்களை கும்பிடும்போது பலவீனங்கள் நமக்கு நீங்கும். அடுத்தது வந்து கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி வந்து சனி பகவான். சனி இந்த 3ஆவது மாதம் ஜென்மத்தை விட்டு 2025 5ஆம் மாதம் குரு பயிற்சிக்கு முன்னாடியே பயிற்சி ஆகிறது ஒரு வகையில் பரவாயில்ல. 2025 மே 15 குரு பயிற்சி கும்பராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகுது. 5ஆம் இடம் அற்புதமான இடம். உங்கள் ராசியை பார்க்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், அழகு கூடும், சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடு இருக்கும், ஆடை ஆபரணங்கள் சேரும், வங்கியில் வச்சுருக்க அங்கிகள் உங்கள் கைக்கு வரும், வழக்குகள் முடிவுக்கு வரும், பதவி உங்களுக்கு சாதகமாகும், எதிர்ப்புகள் நீங்கும், எதிரிகள் பலவீனமடைவாங்க அல்லது எதிரிகள் நண்பர்களாவாங்க. இப்படிப்பட்ட ஒரு இணக்கமான சூழல், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், பதவி உயர்வு கிடைக்கும், வேலை கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும், வாகனம் எடுக்கலாம், வீடு வாங்கலாம், திருமணம் போன்ற காரியங்கள் நடக்கும், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும், திட்டமிட்டபடி நடக்காமல் இருந்தது நடக்கும், ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கூட எழுத முடியாமல் பூமிகள் இருந்தால் அது எழுதுறதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ஆக 2025 5ஆவது மாதம் 15ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி கும்பராசிக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லை. வழிபாடாக நீங்கள் வந்து குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது. அது வந்து அமாவாசை அன்னைக்கு வழிபடுங்க. அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி குரு பகவான். மீன ராசிக்கு 2025 5ஆவது மாதம் 15ஆம் தேதி ஏற்படக்கூடிய குரு பயிற்சி 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகுது. 3ஆம் இடமும் நல்லா இல்லை, 4ஆம் இடமும் நல்லா இல்லை. என்ன சார் பண்ணுறது? கிரகங்கள் மாறிட்டே தான் இருக்குது. வாழாமே இருக்கும், வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அந்த சிறப்புகளை பெறதில்லை, தடை இருக்கும், அவ்வளோதான். அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துட்டு இருந்தது நடக்காத மாதிரி இருக்குது.
இந்த ஒரு வருஷமாகவே கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை. இன்னொரு 5 மாதம், அப்புறம் ஒரு 45 நாள் 5க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதில் வேகமாக செயல்பட்டு நீங்கள் காரியம் சாதிச்சிடலாம். அப்புறம் திரும்ப வரட்டும், அடுத்த வருஷம் 5ஆம் இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் நினச்சதெல்லாம் நடக்கும். இந்த வருஷம் மட்டும் அது ஒரு 5 மாதத்துக்கு ஜென்ம சனி வருதுங்களா. ஆனால் ஒரு விஷயம், ஜென்ம ராகு விலகிறது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஜென்ம சனி வர்றதுனால, குரு 4 இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் எதிலும் கூடுதல் கவனம் இருந்தால் கூடுதல் செலவாகாது. சிக்கனம் இக்கணம் அவசியம்னு சொல்கிற வார்த்தை உங்களுக்கு பொருந்தும். ஆக எதிலும் யோசித்து செலவு பண்ணுறது, வர வழின்னா கவலைப்படாமல் இருக்கிறது. இப்போ ஒரே மாதிரி இருக்காது, மாறி மாறி வரும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது இருக்கணும். ஆனாலும் 8ஆம் இடத்து குரு பார்க்குது, ஆரோக்கிய பாதிப்பு வந்தாலும் சரியாயிரும். 10ஆம் இடத்து குரு பார்க்குது, தொழிலில் சில பிரச்சனை இருந்தாலும் கடன் வாங்கி சரி பண்ணிடுவீங்க. விரயஸ்தானத்து குரு பார்க்குது, ஒரு விரயத்தை பண்ணியாவது பிரச்சனையிலிருந்து விடுபட்டுருவீங்க. அப்படிங்கிற வகையில் இருந்தாலும் எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். எதிர்பார்த்தா தானே ஏமாற்றம் இருக்குது, எதிர்பார்க்க முட்டா ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்படி போக பழகிட்டுன்னு வச்சுக்க, வாழ்க்கையில் எப்போவுமே நல்லாயிருக்கு. எந்த பயிற்சியானாலும் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த பயிற்சி கொஞ்சம் கடினமான பாதையை கடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கடவுள் துணை இருக்குது. இறைவனோட துணையில் உங்களுக்கு இன்றும் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயரை பிடிச்சிக்குங்க. வியாழக்கிழமையான வடமாலை சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்க. பலவீனங்கள் அகன்று நீங்கள் மகிழ்ச்சிப்படுவீங்க. நேயர்கள், இதுவரை உங்களுடைய 2025 5ஆவது மாதம் 15ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.